guys, welcome back. நம்ம previous வீடியோல வந்து string methods பத்தி பார்த்தோம். கரெக்டா? stringல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் அப்பர், லோவர், கேபிட்டலைஸ், ஸ்பிளிட், அதுக்கப்புறம் ட்ரிம். ஓகேவா? மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்ஸும் சரி, நம்ம வேற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சாலும் சரி, அதுல இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேவா? ஒரு வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் சப்செட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கோ இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸிங் பத்தி பார்த்துடலாம். ஓகேவா? இண்டெக்ஸிங்னா என்ன? அதுல அந்த நேம்லயே மீனிங் இருக்கு. கரெக்டா? இண்டெக்ஸிங்னா நமக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? டெஃபினிஷன் அவ்வளவுதான். ஓகேவா? அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு எனக்கு அது ரிட்ரீவ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுல இப்போ இண்டெக்ஸிங்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம நம்பர்ஸ் எடுத்தோம்னா வந்துட்டு ஒன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸிங் கான்செப்டா இருந்தாலும் சரி, வேற லூப் கான்செப்டா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸிங் வந்துட்டு ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸிங் பத்தி பார்த்தலாம். ஓகேவா? அதுல இப்ப பாருங்க, எஸ் ஆஃப் ஜீரோ அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹெச் வந்து ரிட்ரீவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓகேவா? நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலே ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிட்ரீவ் பண்றதுக்கு ஜீரோத் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வேற ஏதாவது இ ரிட்ரீவ் பண்ணோம் இல்ல எல் ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஆஃப் இப்ப நம்ம எல் ரிட்ரீவ் பண்ணணும் வச்சுக்கலாம், 0 1 2. ஸோ 2 போட்டா நெக்ஸ்ட் வந்து எல் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு இதே மாதிரி தான் இன்க்ரிமெண்டல் வேல்யூஸ் தான். ஸோ 0 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 0 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஹெச் ரிட்ரீவ் பண்ணா 1 கொடுத்தாலே ஹெச் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸிங்லேயே ரிவர்ஸ் நம்ம இப்போ இப்படி போனோம் இல்லையா, இன்க்ரிமெண்டல்ல போனோம் இல்லையா, ஸோ டிக்ரிமெண்டல்லயும் நம்ம வந்துட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதுல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல வந்து -1. இப்போ இந்த டியை ரிட்ரீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 0 1 2 3 4, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேசிங் கணக்கு எடுத்துக்கணும், 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நம்ம எஸ் ஆஃப் 10 கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 10 கொடுத்தோம் அப்படின்னா டி வரும். இதே நம்ம சரி இப்படி கவுண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சிம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவுண்ட் பண்ணாம லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா -1 சிம்பிளா கொடுத்துடலாம். ஓகேவா? இதே நம்ம இது கவுண்டபிளா இருக்கு, நம்ம ரீட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிங்ஸா இருக்கு, ஒரு பேராகிராஃபா இருக்கு, எனக்கு லாஸ்ட் லெட்டர் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா -1 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் வரையும், லாஸ்ட்ல இருந்து ஒரு 5 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த இண்டெக்ஸிங் வந்து மைனஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? 10 கிடையாது, நம்ம என்ன நம்பர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிபிக்கா சொல்றேன், எனக்கு லாஸ்ட் ஒரு 5 வேணும், லாஸ்ட் ஒரு 1 வேணும், 2 வேணும், அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாசிட்டிவ் இண்டெக்ஸும் ஒரு சில கேசஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் பத்தி. பாசிட்டிவ் இண்டெக்ஸும் இருக்கு, நெகட்டிவ் இண்டெக்ஸும் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்லைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு சப்ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எனக்கு சப்ஸ்ட்ரிங் மட்டும் வேணும், இந்த பர்டிகுலர் ரேஞ்ச்ல இருக்க ஸ்ட்ரிங் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஹலோ மட்டும் வேணும், இந்த வேர்ல்டு வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லைசிங் யூஸ் பண்ணி அதை நம்ம ஈஸியா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு ரிட்ரீவ் பண்றதுக்கு, பட் ஸ்லைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரொம்ப ஈஸியரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். கரெக்டா? ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது, எண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் இதுலயும். இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் எண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்டெப்பும் இருக்கு. நம்ம வந்து மூணாவது ஒரு வேல்யூ ஸ்டெப் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸ்டெப் வேல்யூ நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சேம் as ரேஞ்ச் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு ஒரு டாபிக்கை இன்னொரு டாபிக் கூட கம்பேர் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியரா இருக்கும், மறக்காது. ஓகேவா? ஸோ இதுலயும் ஸ்டார்ட் எண்ட் அண்ட் ஸ்டெப் மட்டும் இருக்கும் ஸ்லைசிங்லயும். ஓகேவா? சொன்னேன் இல்லையா, 0ல இருந்து எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணு 5 வரையும். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே இதே மாதிரிதான் சேம் as ரேஞ்ச் மாதிரி. இப்போ இதுல நம்ம 0,5 கொடுத்தோம் அப்படின்னா 4 வரை தான் வரும். கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான் இதுவும் 0ல இருந்து 4 வரையும் தான் வரும். -1 எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். -1. ஓகேவா? என் வேல்யூ கொடுத்தா என் வேல்யூக்கு வராது. என் வேல்யூ -1. இதுலயும் அதே மாதிரி தானே, சேம் as அதே கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்றோம், அந்த சப்ஸ்கிரிப்ட் போட்டு அதுல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? 0ல இருந்து எனக்கு 5 வரை ரிட்ரீவ் பண்ணு, 4 வரதா வரும். ஓகேவா? 0ல இருந்து 4 வரை ரிட்ரீவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம ஸ்டெப் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இப்போ 0 ரிட்ரீவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இ வராது. கரெக்டா? ஸோ 0, அதுக்கப்புறம் 1 2 இது வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓ வரும். ஓகேவா? இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க அவுட்புட் பாருங்க. ஓகேவா? HLO வேற எதுவுமே வந்திருக்காது. ஓகேவா? ஸ்டெப் தான் அது. அந்த வேல்யூஸ் மட்டும் ஜம்ப் பண்ணி அந்த வேல்யூஸ் மட்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதுல கொடுக்குற மாதிரியே தான். இப்போ நம்ம இதுல மட்டும் ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துட்டோம்னா என் வேல்யூ ஃபினிஷ் ஆகிற வரையும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துட்டு என் வேல்யூ கொடுக்கலன்னா ஃபுல்லுமே அதுல இருந்து. ஓகேவா? 6 இண்டெக்ஸ் ஆஃப் 6ல இருந்து ரிமைனிங் எல்லாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த சைடும் கொடுக்கலாம். இந்த சைடு கொடுக்குற மாதிரி அந்த சைடும் கொடுக்கலாம். ஸோ இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த 0 மென்ஷன் பண்ணல. ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணா 0ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சேம் as இதே மாதிரி தான். இப்போ நம்ம என் வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா எங்க இருந்து எடுத்துக்கும், 0ல இருந்து எடுத்துக்கும் ரேஞ்சில். சேம் as அதுலயும் இதே மாதிரி தான். எந்த வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அதுவாகவே 0ல இருந்து அசீம் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டபுள் ஹிஸ்டரி யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப என்ன ஆகும், எல்லாமே ஃபுல்லா ஸ்ட்ரிங் ஃபுல்லா அப்படியே ஐட்ரேட் ஆயிட்டு ஸ்டெப் 2ல வந்து வரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எப்படின்னா ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா டிராவல்ஸ் ஆகி ஸ்டெப் 2ல வரும். அவ்வளவுதான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதுல 2 இஷ்டு இருக்கு. ஸோ இந்த 2 இஷ்டு நம்ம இந்த 2 நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. அவ்வளவுதான். ஓகேவா? இங்க 2 நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அந்த 2 நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸ்டெப் மட்டும் வச்சும் கூட நம்மளால ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எப்படி இண்டெக்ஸிங்ல பார்த்தோமோ இதுலயும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல பார்த்தோமோ அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, இப்போ -5ல இருந்து -1 வரையும். ஸோ இங்க பாருங்க, -1 வந்து இது. கரெக்டா? ஸோ -1 -2 -3 -4 -5. ஓகேவா? ஸோ இந்த -5ல இருந்து அதே மாதிரி இந்த -1 வந்து வராது, நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து எண்ட் வேல்யூவை எப்போதும் நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ -1ல இருந்து -2 வரையும் வரும். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. டபிள்யூல இருந்து எல் வரை வரும், டி வராது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துட்டாங்க, அதுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்லைசிங்லயும் வச்சே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுல பாருங்க, இதுலயும் என்ன, இதே மாதிரி தான். இதே மாதிரி டபுள் நம்ம 2 இதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. -1ல இருந்து ரீட் பண்ணு ஸ்டெப் கொடுத்துரும். -1ங்கிறது ஸ்டெப் இல்லையா? ஸோ கடைசியில இருந்து -1 பண்ணிட்டே வந்தோம்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கும் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 கான்செப்டும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு. பட் இதுவும் ஒரு மெத்தட். ஓகேவா? ஸ்லைசிங் வச்சு ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இது ஒரு மெத்தட். ஓகேவா? சரி, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சரி, இது ரியல் கேஸா எங்க யூஸ் பண்ணுவாங்க, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் தி ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம ஒரு சில ஐலோ பிடிஎஃப், அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப் ஃபைல், வேர்டு ஃபைல்லாம் எடிட் பண்ணும்போது அது பிடிஎஃப் ஃபைலா இல்ல வேர்ட் ஃபைலா இல்ல எக்ஸல் ஃபைலா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? இப்போ நீங்க ஒரு வெப்சைட் போயிட்டு அதுல வந்து வேர்ட் ஃபைல் இப்பெல்லாம் பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணீங்கன்னா அது பிடிஎஃப் ஃபைல் எப்படி கண்டுபிடிக்குது, அந்த டாட் பிடிஎஃப் வச்சு தானே கண்டுபிடிக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்லைசிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டாட்க்கு அப்புறம் ஓகேவா, கடைசி 3 இதை ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும் இல்லையா? இதே டாக் போட்டோம்னா டாட் டிஓசி இருக்கும். ஸோ அதை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்லைசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு யூசர் இமெயில் கொடுத்துட்டாங்க. அந்த இமெயில இருந்து அவங்க பேரை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க என்ன நேம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இந்த டாட் இண்டெக்ஸ் மெத்தட்லாம் நம்ம வந்துட்டு
ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ல பார்த்துருப்போம். சப்போஸ் நான் பார்க்கலன்னா நான் சொல்றேன். ஓகேவா? இந்த டாட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இமெயில் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அட். ஸோ இந்த இமெயில்ல இருக்கிற இந்த அட்டோட இண்டெக்ஸ் எங்க இருக்கோ அது வரையும். ஓகேவா? அது வரையும் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் @gmail.com வந்துரும். ஸோ அதுவும் நமக்கு வேண்டாம். ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து வர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி அது யூசர் நேம்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம டொமைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எனக்கு லாஸ்ட் வேர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இந்த நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். ஸ்லைசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, எனக்கு எவ்ரி செகண்ட் கேரக்டர் மட்டும் வேணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். இது ஸ்லைசிங் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? எதுக்கு ஃபார் லூப்லாம் போட்டு காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கணுன்றதுக்காண்டி ஸ்லைசிங் யூஸ் பண்ணி சிம்பிளா வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மினிட்ஸ் அபோவ் இருக்கும். ஸோ நீங்க பொறுமையா பாருங்க. ஓகேவா? நான் 2 வீடியோவா தான் ஸ்பிளிட் பண்ணி போடலாம்னு நினைச்சேன். இண்டெக்ஸிங் தனியா, ஸ்லைசிங் தனியா. பட் சரி, ஓகே. அது வந்து நம்ம ஒரே இதில் படிச்சாதான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.